Prince Jewelry Akshaya Tritiya offer. பிரச்சாரத்திற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தூத்துக்குடிக்கு வருகை தந்துள்ளார். காட்சிகளை முதலில் பார்ப்போம். தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் தாவேக தலைவர் விஜய் இன்று தூத்துக்குடியில பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில அங்க விமான நிலையத்தில் அவர் வந்து இறங்கியிருக்காரு. தொடர்ந்து தாவேக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு சிலர் இந்த பூங்கொத்துகளை கொடுத்தும், ஒரு சிலர் புகைப்படங்களை ஆட்டோகிராஃப்களை வாங்கியும் அங்கு தாவேக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தூத்துக்குடியில இன்னைக்கு ரோட் ஷோவும் நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நெல்லையில மதியம் 1 மணிக்கு பிரச்சாரம் அப்படிங்கிறது தொடங்கி தொடர்ந்து தூத்துக்குடியில 3 மணிக்கு இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறதும் நடக்க இருக்கு. இதற்கான பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் தாவேக தரப்பிலிருந்து பல்வேறு கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும். அதாவது விஜயனுடைய வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இன்று மதியம் நடக்கக்கூடிய இந்த ரோட் ஷோவும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், தற்பொழுது அவர் இந்த வாகனத்துல ஏறி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் விமான நிலையத்திலிருந்து. அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கு, மேலும் நிலவரம் என்ன மணிகண்டன்? தமிழக வெற்றி கழக தலைவரை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையை தொடங்கி இருக்கிறார். இந்த பரப்புரையை பொறுத்த அளவுல சென்னையில கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் தொடங்கியிருந்தார். அதனை தொடர்ந்து பாண்டிச்சேரி வேட்பாளர்களை ஆதரித்து 3 இடங்கள்ல பரப்புரை நடத்தியிருந்தார். திருச்சியிலும் அவர் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில டவுன் சவுத்ல இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரிக்கும் பொருட்டு ஒரு விழா மேடையில உரையாற்றிருக்கிறார். ஒரே இடத்துல 22 வேட்பாளர்களையும் ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளுக்கு குறிப்பிட்ட காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய வழித்தடம் வழியாக ரோட் ஷோவும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக காலை அவரது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலமாக தூத்துக்குடி சென்றடைந்திருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து பிரச்சார வாகனத்துல அவர் தனது பரப்புரை பயணத்தை தற்போது தொடங்கியிருக்கிறார். தாவேக தலைவர் விஜயினுடைய இந்த தூத்துக்குடி பிரச்சாரம் என்பது தொடங்கி இருக்கிறது. பிரச்சார வாகனத்தில் ஏறி விமான நிலையத்திலிருந்து அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் ஏறி அவர் தொடர்ந்து பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். Prince Jewelry Akshaya Tritiya offer.